என்னை வழி நடத்து. உன் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம், உன் திரு இதயம் பேரானந்தம். உன் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம், உன் திரு இதயம் பேரானந்தம். உன் திருவாழ்வெனக் கருளும் இறைவா, இறைவா. உன் திருநிழலில் நான் குடிகொள்ள என்றும் என்னுடன் இருப்பாய். இயேசுவே, என்னுடன் நீ பேசு. என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து.
இயேசு குறிப்பிடுவது போல இவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். இந்த கடவுள் இன்று நம்மை சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவே, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு என்று சொல்லி நம்முடைய ஆவலை நாம் எடுத்துரைத்திருக்கின்றோம். நம்மோடு இருக்கிற கடவுள், நம்மோடு உரையாடுகின்ற கடவுள், உறவாடுகின்ற கடவுள், நம்மை கொண்டாடுகிற கடவுள். இவர் வாழும் கடவுள். இந்த கடவுள் ஆராதனைக்குரிய கடவுள், மாட்சியும் வல்லமையும் பெற்றிருக்கிற கடவுள். இந்த கடவுள் உயிரோடு பிரசன்னமாகியிருக்கிறார். இவரது பேரன்பு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இவர் நம்மில் மகிழ்கின்றார். நம்முடைய மன்றாட்டை ஒருபோதும் அவமதியாத கடவுள். திருப்பாடல்கள் 102:17 தாவீதரசு சொல்லுகின்றார், திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார் என்று குறிப்பிடுகின்றார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய வேண்டுதல்களுக்கு செவி கொடுப்பதற்காய், நம்முடைய மன்றாட்டை கேட்பதற்காய் நன்றி சொல்லுவோம். நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிற கடவுள், நம்முடைய நோய்களை குணமாக்குகின்ற கடவுள், பேரன்பையும் இரக்கத்தையும் பொழிகின்ற கடவுள். இவர் இரக்கமும் அருளும் கொண்ட கடவுள், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ள கடவுள் என்று சொல்லி திருப்பாடல்கள் 103:4-8 வாசிக்கிறோம். பேரிரக்கமும் பெருமருளும் நீண்ட பொறுமையும் பேரன்பும் கொண்ட கடவுளை நாம் ஆராதிப்போம். இவருடைய பேரன்பு என்றென்றைக்கும் இருக்கிறது. இவருடைய உடன்படிக்கை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த படைகளின் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், அவரை போற்றிடுவோம். திருப்பாடல்கள் 103:22 நாம் வாசிக்கிறோம், வாழும் அனைத்து படைப்புகளே ஆண்டவரை போற்றுங்கள், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்று சொல்லுகிறது. எழுந்து நிற்போம். நம்மை காண்கின்ற, காக்கின்ற, முற்றிலுமாய் ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கின்ற, நம்மை எப்பொழுதுமே சுற்றி சுற்றி வருகின்ற கடவுளை கரங்களை தட்டி ஆராதிப்போம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே என்கின்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம்.
39 நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கடவுள் நம்மை காண்கின்ற கடவுளாய், காக்கின்ற கடவுளாய், நம்மை முற்றிலும் அறிந்திருக்கிற கடவுளாய் இருக்கின்றார். இந்த கடவுளிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு வலிமையோடும் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பு செய்கிறோம் என்று அவருக்கு வாக்குறுதி கொடுப்போம். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் என எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கடவுள். இவருடைய பார்வையிலிருந்து எதுவும் மறைவாய் இல்லை. இவருடைய பார்வையிலிருந்து தூரமாய் இருப்பது ஒன்றுமில்லை. நாம் நடந்தாலும் படுத்தாலும் நம்மை முற்றிலுமாய் அறிந்திருக்கின்ற கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆராதிப்போம். எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா. மீண்டுமாய் நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. மீண்டுமாய் என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு முன்பாகவும் நமக்கு பின்பாகவும் நம்மை நெருக்கமாய் அரவணைத்து கொண்டு சூழ்ந்திருக்கிறது. அவருடைய கரம் நம்மை பற்றி கொண்டு தினமும் வழி நடத்துகின்றது. இந்த கடவுள் நம்மை விட்டு விலகாத கடவுளாய், நம்மை கைவிடாத கடவுளாய், சதா காலமும் நம்மை குறித்த நினைவில் வாழுகின்ற கடவுளாயிருக்கிறார். நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக, அவர் காட்டிய இரக்கத்திற்காக, அவர் பொழிந்திட்ட மன்னிப்பிற்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய முன்னெடுப்புகளையும் எனக்குரிய எல்லாவற்றையும் நீ சூழ்ந்து பாதுகாக்கிறீர். அரணாய், கோட்டையாய், வலிமையாயிருந்து நீர் பாதுகாக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம் சுவாமி என்று சொல்லி ஆராதித்து பாடுவோம். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, தினம் காப்பவரே. மீண்டுமாய் என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. உன் தாயின் உதரத்தில் உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். பெயர் சொல்லி உன்னை அழைத்திருக்கின்றேன். நீ எனக்குரியவன், என் பார்வையில் விலையேற பெற்றவன். நீர் வளர்வதை நான் அறிந்திருக்கிறேன். உன்னை பத்திரமாய் பனிக்குடத்தில் வைத்து வளர்த்தது நானே. குழந்தை முதலே உன்னை சுமப்பேன், நரை வயது வரை அப்படியே இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிற கடவுள் நம்முடைய கடவுள். எல்லாரும் பிரமிக்கத்தக்க வகையிலே நம்மை பார்த்து பார்த்து உருவாக்கிய கடவுள் நம்முடைய கடவுள். நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம்.
உவகையோடு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, துரும்பும் தூசியுமான எண்ணெய், தகுதியில்லாத எண்ணெய், வெறுமனே காலையிலே மலர்ந்து மாலையிலே மடிந்து போகின்ற பூவுக்கும் புல்லுக்கும் உரித்தான எண்ணெய் ஆண்டவரே மிக பத்திரமாய் பாதுகாக்கிறீரே. உம்முடைய திருக்கரத்திலே என்னை பொறித்து வைத்திருக்கிறீரே. உம்முடைய நிழலில் என்னை மறைத்து கொண்டு என்னை ஆசீர்வதிக்கிறீரே, பலுகி பெருகிடச் செய்கிறீரே. நன்றி இயேசுவே என்று சொல்லி என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, தினம் தினம் என்னை அறிந்து வைத்திருக்கிற கடவுளே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த தெய்வீக நற்கருணை வடிவிலே நீர் உயிரோடு பிரசன்னமாயிருக்கிறீர் சாமி. நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் அறிந்திருக்கிற கடவுள், சூழ்ந்திருக்கிற கடவுள், எங்களை நெருக்கமாய் உம்முடைய இதயத்திற்கு அருகிலே வைத்து காக்கின்ற காண்கின்ற கடவுளாயிருக்கிறீர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்துவோம். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம்மை காண்கின்ற கடவுள், தம் பார்வை முழுவதையும் நம் மீது செலுத்தி அன்பொழுக பார்க்கின்ற கடவுள், அன்பொழுக பார்க்கின்ற கடவுள். என் மகன், என் மகள், என் பிள்ளை என்னை தேடி வந்திருக்கின்றார், என்னை காண வந்திருக்கின்றார். இதோ இந்த வேளையிலே நான் என்னை வெளிப்படுத்துவேன், அவர்களோடு பேசுவேன், என் உள்ளத்தை கொட்டுவேன். ஆசை ஆசையாய் நானும் பேச விழைகிறேன் என்று இயேசு சொல்லுகின்றார். நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசு, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன், இயேசுவே உம்மை புகழ்கின்றேன், இயேசுவே உம்மை புகழ்கிறேன், இயேசுவே உம்மை போற்றுகின்றேன், இயேசுவே உம்மை போற்றுகின்றேன், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இயேசுவே உமது பெயரை மாட்சிப்படுத்துகிறேன், இயேசுவே உமது பெயரை மாட்சிப்படுத்துகிறேன். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர்
நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீரே எல்லாம் உள்ள கடவுள், நீரே எல்லாம் வல்ல கடவுள், நீரே அனைத்தையும் உண்டாக்கின கடவுள், நீரே அனைத்தையும் உண்டாக்கின கடவுள், உமக்கு நிகரான கடவுள், உமக்கு நிகரான கடவுள், உலகில் வேறு யாரும் இல்லை. உலகில் வேறு யாரும் இல்லை. எல்லா தெய்வங்களிலும் எல்லா நேரங்களிலும் மேலான தெய்வம், மேலான தெய்வம், எல்லா கடவுள்களிலும் எல்லா கடவுள்களிலும் மேலான கடவுள். மேலான கடவுள். இதை நான் நம்புகிறேன், இதை நான் நம்புகிறேன், இதை நான் விசுவசிக்கிறேன், இதை நான் விசுவசிக்கிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே இயேசுவே, எனவே இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமது திருப்பெயரை உச்சரித்து உமது திருப்பெயரை உச்சரித்து மாட்சிப்படுத்துகிறேன். மாட்சிப்படுத்துகிறேன். நாசரேத்தூர் இயேசுவே, நாசரேத்தூர் இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, என்னை அறிந்திருக்கிறவரே, என்னை அறிந்திருக்கிறவரே, என்னோடு இருக்கிறவரே, என்னோடு இருக்கிறவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காப்பவரே, உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை புகழ்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீரே என் ஆயன், நீரே என் ஆயன், நீரே என் வாழ்வு, நீரே என் வாழ்வு, நீரே என் உண்மை, நீரே என் உண்மை, நீர் மட்டுமே எனக்கு எல்லாம். நீர் மட்டுமே எனக்கு எல்லாம். இயேசுவே, இயேசுவே, உம்மை விட்டு உம்மை விட்டு என்னால் என்னால் எதுவும் செய்ய இயலாது. எதுவும் செய்ய இயலாது. எனவே இயேசுவே, எனவே இயேசுவே, உம்மோடு என்னை சேர்த்துக் கொள்ளும், உம்மோடு என்னை சேர்த்துக் கொள்ளும், உம்மோடு என்னை இணைத்துக் கொள்ளும். உம்மோடு என்னை இணைத்துக் கொள்ளும். நான் மிகுந்த கனி தரவும் நான் மிகுந்த கனி தரவும் எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும். மிகுந்த கனி தந்து மிகுந்த கனி தந்து உம் சீடராய் இருப்பதே சீடராய் இருக்கவே உமக்கு ஏற்றது என்று சொல்லுகிறீரே. உமக்கு ஏற்றது என்று சொல்லுகிறீரே. எனவே இயேசுவே, எனவே இயேசுவே, என் அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு எனக்காக சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்தொடர்கிறேன். உன்னை பின்தொடர்கிறேன். உமது உண்மையான சீடனாய், உமது உண்மையான சீடனாய், உமது உண்மையான சீடத்தையாய் உமது உண்மையான சீடத்தியாய் இருக்க விரும்புகிற எவரும் இருக்கிற விரும்புகின்ற யாரும் தன்னலம் துறந்து தன்னலம் துறந்து தம் அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு தம் அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்றீரே. என்னை பின்தொடரட்டும் என்றீரே. இயேசுவே, இயேசுவே, என் வாழ்வினுடைய என் வாழ்வினுடைய எல்லா சிலுவைகளையும் எல்லா சிலுவைகளையும் எவையெல்லாம் என்னை அழுத்துகிறதோ, எவையெல்லாம் என்னை அழுத்துகிறது, எவையெல்லாம் என்னை எழுந்திருக்க விடாமல் தடுக்கிறதோ, எதையெல்லாம் என்னை வழிவிடாமல் தடுக்கிறதோ, எவையெல்லாம் எனக்கு பலுவாக தென்படுகிறதோ, எதையெல்லாம் எனக்கு வலுவாக தென்படுகிறதோ, எவையெல்லாம் என்னை அழுத்துகிறதோ, எதையெல்லாம் என்னை அழுத்துகிறதோ, எவையெல்லாம் என்னை உம்மிடமிருந்து பிரிக்கிறதோ, எதையெல்லாம் என்னை உம்மிடமிருந்து பிரிக்கிறதோ, எல்லா சிலுவைகளையும் எல்லா சிலுவைகளையும் இயேசுவே, இயேசுவே, நீர் எனக்கு சுமந்த சிலுவையோடு நீர் எனக்கு சுமந்த சிலுவையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, என்னோடு வாரும். என்னோடு வாரும். இயேசுவே, இயேசுவே, என்னோடு பேசும். என்னோடு பேசும். இயேசுவே, இயேசுவே, என்னோடு தங்கும். என்னோடு தங்கும். இயேசுவே, இயேசுவே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு தருகின்ற இன்றைய இறைவார்த்தையின் வழிபாடு தருகின்ற பொன்விதியை பொன்மொழியை பொன்விதியை பொன்விதியை என் வாழ்வில் கடைபிடிக்க என் வாழ்வில் கடைபிடிக்க உமது அருளை தாரும், உமது அருளை தாரும். உமது ஆற்றலை தாரும், உமது ஆற்றலை தாரும். உமது வலிமையை தாரும், உமது வலிமையை தாரும். உமது வல்லமையை தாரும். உமது வல்லமையை தாரும். ஆமென், 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 ஆமென். ஆமென். அமர்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து நற்செய்தி பகுதிகளை இந்த நாட்களில் நாம் வாசித்து கொண்டிருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசுவினுடைய போதனைகளை உள்ளடக்கிய
மலைப்பொழிவு பகுதியிலிருந்து நாம் நற்செய்திகளை வாசித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 12 14 முடிவுள்ள இறைவசனங்களை நமக்கான நற்செய்தியாக திரு அவை கொடுத்திருக்கிறது. இந்த பகுதியிலே மிக குறிப்பாக பொன்விதி என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தியை இயேசு எடுத்துரைத்து இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே என்று சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 12வது இறைவசனம். ஆகையால் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே என்பதுதான் இந்த பொன்விதி. The golden rule of the Catholic Church or the golden rule given by Jesus. பேரன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியினுடைய இந்த முதல் பகுதி கேட்பதற்கு அழகாக இருக்கிறது, தியானிப்பதற்கு இனிமையாக இருக்கிறது. ஆனால் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியை நாம் எடுக்கின்ற பொழுது மிக கடினமாக தென்படுகிறது. இயேசு சொல்லுகின்றார், பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்பேற்பட்ட மனநிலையாக இருக்கிறது? பிறருக்கு நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பதை விட பிறர் நமக்கு என்ன செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்ற மனமாகத்தான் நம்முடைய மனம் இருக்கிறது. நம்முடைய எண்ணமும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் நம்முடைய மனித வாழ்வு கூட இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பேரன்புக்குரியவர்களே, பிறர் நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். பிறர் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம். பிறர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். பிறர் நம்முடைய தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம். பிறர் நமக்கு தாராளமாய் செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். பிறர் நம்மை குறித்து பெருமையாக பேச வேண்டும் என்று எண்ணுகிறோம். பிறர் நம்மை எல்லார் முன்னிலையிலும் பாராட்ட வேண்டும் என்று எண்ணுகிறோம். எல்லார் முன்னிலையிலும் நமக்கான அங்கீகாரம் வேண்டும், அடையாளம் வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். இப்படி இந்த பட்டியலை நாம் நீட்டிக்கொண்டே போகலாம். பிறர் இவற்றையெல்லாம் எனக்கு செய்தால் எவ்வளவு நலமாக இருக்கும், அது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும், நான் இந்த மகிழ்ச்சியிலேயே நான் வாழலாமே என்கின்ற எண்ணம் நம்மில் இருக்கத்தான் செய்கிறது. காரணம், நாம் மனிதர்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு சொல்லுகின்றார், இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. There is nothing more extra. What the prophets and what the law says, I am here to second it. இதுதான் இயேசு சொல்லுகின்றார். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் எதை சொல்லுகிறதோ அதை நான் உங்களுக்கு நினைவூட்டல் செய்கின்றேன். அது என்ன? பிறர் உங்களுக்கு செய்ய விரும்புவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். Don't be always in the receiving end. We must also be in giving end என்பதை இயேசு சொல்லுகின்றார். நாம் பெறுவதற்கு மட்டுமான மனிதர்கள் அல்ல, கொடுப்பதற்குமான மனிதர்கள். பெற்றுக்கொள்வதில் இன்பம் காண்கின்றவர்களாக அல்லாமல் கொடுத்தலே பேருவகை என்பதை இயேசு சொல்லுகின்றார். நாம் அன்பு செய்யப்பட வேண்டுமா? அடுத்தவரை அன்பு செய்வோம். இயேசு சொல்லுகின்றார், உங்கள் பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்போருக்காக ஜெபியுங்கள். இதை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ஆனால் நாம் அன்பு செய்யப்பட வேண்டும் என்று எண்ணுகிறோம். பிறர் நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோம். இந்த அன்பு உண்மையானதாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். மிக பரிசுத்தமானதாய் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் பிறர் மீதான நம்முடைய அன்பு எப்பேற்பட்டதாய் இருக்கிறது? சூழலுக்கு ஏற்றால் போல் மாறுகிற அன்பாக இன்று பல தருணங்களில் நம்முடைய அன்பு இருக்கிறது. நீ எனக்கு செஞ்சினா நான் உனக்கு செய்வேன், நீ எனக்கு காமிச்சா நான் உனக்கு காமிப்பேன், நீ எனக்கு கொடுத்தா நான் உனக்கு கொடுப்பேன்.
பேரன்புக்குரியவர்களே, இதுவல்ல இயேசு சொல்லுவது. அன்னை தெரேசா மிக அழகாக சொல்லுகின்றார், give until it hurts, love until it hurts. வலிக்கின்றவரை அன்பு செய்யுங்கள். how come? வலிக்கின்றவரை அன்பு செய்யுங்கள். காரணம், புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13வது இறைவசனத்தில் அன்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், 13ஆம் அதிகாரம் 4 அன்பு பொறுமையுள்ளது, அன்பு நன்மை செய்யும், அன்பு பொறாமைப்படாது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, அன்பு தன்னலம் நாடாது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது, அன்பு தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, அன்பு உண்மையில் மகிழும். பேரன்புக்குரியவர்களே, பவுலடியார் சொல்லுகின்றார், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அன்பு அனைத்தையும் நம்பும், அன்பு அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அன்பு அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். எனவே தான் இயேசு சொல்லுகின்றார், அன்பு செய்யுங்கள். whether the person opposite to you loves you or not makes no sense, but you do love him or love her. எல்லாவற்றையும் கடந்த அன்பாக இருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கிய அன்பாகத்தான் நம்முடைய அன்பு இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் ஒன்றை செய்கிறோம் என்றால் அது எனக்கு மீண்டும் 2 மடங்காக திரும்ப வேண்டும், 3 மடங்காக திரும்ப வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் நாம் செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசு இதற்கும் கண்டனம் செய்கின்றார். இயேசு சொல்லுகின்றார், உங்களை அன்பு செய்பவரையே நீங்கள் அன்பு செய்வதால் வரும் பயன் என்ன? கடந்த வாரம் நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய பங்கு தந்தை திருத்தல் அதிபர் இந்த பகுதிக்கான விளக்கத்தை மிக அழகாக சொன்னார். உங்களுக்கு செய்பவருக்கே நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதனால் கிடைக்கும் பயன் என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. இயேசு சொல்றார், பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. உங்களுக்கு மரியாதை கொடுப்பவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் மரியாதை கொடுப்பீர்கள், உங்களுக்கு வணக்கம் செலுத்துகின்றவர்களுக்குத்தான் நீங்கள் வணக்கம் செலுத்துவீர்கள், உங்களை அன்பு செய்கின்றவர்களைத்தான் நீங்கள் அன்பு செய்வீர்கள் என்றால் பாவிகளும் அதை செய்கிறார்களே. பேரன்புக்குரியவர்களே, நாம் அத்தகையோராய் இருக்க கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. கடவுள் நம்மை கொஞ்சம் இன்னும் தாண்டி செல்ல அழைப்பு விடுக்கின்றார். ஆங்கிலத்தில் we call it transcending, going beyond or moving away from the comfort zones. நமக்கு எது இலகுவாக இருக்கிறதோ அங்கு அமர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்க முயற்சிப்பது. இயேசு சொல்லுகின்றார், அதை உடைத்து கொண்டு வெளியேறி எங்கு அன்பு தேவைப்படுகிறதோ, இரக்கம் தேவைப்படுகிறதோ, மன்னிப்பு தேவைப்படுகிறதோ, சகோதரத்துவம் தேவைப்படுகிறதோ, நீதி தேவைப்படுகிறதோ, நீதிக்கான குரல் தேவைப்படுகிறதோ அங்கு நீங்கள் ஒலிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகின்றார். இதைத்தான் இயேசு சொல்லுகின்றார். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். We should be the first one to forgive. We should be the first one to say hi. நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு போய் பாருங்களாம், ரொம்ப அழகான கலாச்சாரம், ரொம்ப அழகான கலாச்சாரம். மேற்கத்திய நாடுகள், I am not talking about US or Canada, I am talking about Europe. யூரோப்பில் நிறைய நாடுகளில் நான் அனுபவித்தது, நம்மை முன்பின் அறியாதவர்கள் நம்மை பார்த்து புன்னகிப்பார்கள், நமக்கு ஒரு ஹாய் சொல்லுவார்கள், நமக்கு காலை வணக்கம் சொல்லுவார்கள். பிரான்ஸுக்கு போனீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, போன்ஜுவார், நம்மை பார்த்து சொல்லுவார்கள். மற்ற ஆங்கில மொழி பேசுகின்ற மேற்கத்திய நாடுகளுக்கு போனால் அது எந்த நேரமாக இருந்தாலும் நம்மிடத்தில் 2 கேள்விகளை கேட்பார்கள். முதலில் நமக்கு வணக்கம் செலுத்துவார்கள், அதன் பிறகு நம்மை கேட்பார்கள், how are you and how is your day. பேரன்புக்குரியவர்களே, அவர்கள் யாரென்றே நமக்கு தெரியாது. ஆனாலும் பாருங்கள், அவர்களிடத்தில் இருக்கின்ற இந்த மனித அன்பு அல்லது
மனிதத்தை தாண்டிய அன்பு. இன்றைக்கு இயேசு சொல்றார், நீங்கள் பிறருக்கு முதலில் செய்யுங்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், மற்றவையெல்லாம் கடவுள் நமக்கு கொடுப்பார். இயேசு சொல்றார், நீங்கள் கடவுளுக்குரியதை தேடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் 2 மடங்கு சேர்த்து கொடுப்பார் என்று இயேசு சொல்லுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, நாம் முதலில் கடவுளுக்குரியவற்றை நாடுவோம். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் சொல்லுவது இதுவே. இந்த இறை வாக்குகளை கொடுத்தது யார்? கடவுள் தான் கொடுத்தார். மோயிசின் வழியாக கொடுத்தார், இறைவாக்கினர்கள் வழியாக கொடுத்தார், நீதி தலைவர்கள் வழியாக கொடுத்தார், திருத்தூதர்கள் வழியாக கொடுத்தார். இப்போ இந்த இறைவாக்கு என்ன சொல்லுகிறது? பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறோமோ அவற்றை நாம் முதலில் செய்ய வேண்டும். அவர்கள் செய்வது வரை நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் முதல் முயற்சி எடுப்போம். Let the first effort to be ours. Why should the other person take the first initiative? Why not to we? நம் குடும்பங்களில் அண்ணன் தம்பிக்குள், சகோதர சகோதரிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம், உறவு சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம், இதுவரை மன்னிக்காமல் இருக்கலாம், அல்லது அவர்களை கண்டும் காணாதவர்கள் போல் இருக்கலாம். Why not to we take initiative? நீங்கள் மிகுந்த கனித்தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தையின் திருவுளம். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. இயேசு யோவான் நற்செய்தியிலே மிக அழகாக சொல்லுகின்றார், நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனித்தருவீர்கள். மிகுந்த கனித்தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு பிடிக்கும் என்று சொல்லுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடவுள் நம்மிடம் சொல்லுவது, sometimes you need to be outgoing. நாம் எல்லைகளை தாண்டி நடக்கின்ற மனிதர்களாய், எல்லைகளை தாண்டி அன்பு செய்கின்ற மனிதர்களாய், எல்லைகளை தாண்டி கடவுளை வெளிப்படுத்துகின்ற மக்களாய் இருக்க கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம், அருளை கேட்போம். ஆண்டவரே, நான் முதல் முயற்சி எடுக்கின்றவளாக இருக்க எனக்கு அருள் தாரும். நான் பலவீனமானவள், உடைந்து போகின்ற மட்களும் போன்றவள், நொறுங்கி போகின்ற. நீ நினைத்தால் என்னை ஆசீர்வதிக்க முடியும், நீ நினைத்தால் என்னை பழுகி பெருகிட செய்ய முடியும், நீ நினைத்தால் என்னை பெரியதாக்க முடியும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசு நம்மை தொடும்படியாய் கேட்போம். இயேசுவே, நீங்கள் தொட்டீங்கன்னா எனக்கு எல்லாமே சரியாக போயிடும். நீங்கள் தொட்டால் போதும், உங்களுடைய தொடுதல் எனக்கு போதும். உம்முடைய நிழல் பட்டவர்கள் நலமடைந்தார்கள், உமது வார்த்தையால் நலமடைந்தார்கள், உம்முடைய தொடுதலால் நலமடைந்தார்கள். ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். 100 தலைவன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் அதிகாரத்திற்குட்பட்டவன். ஒருவனை பார்த்து வா என்றால் வருவான், போ என்றால் போவான், இதை செய் என்றால் செய்வான். ஆயினும் ஆண்டவரே, நீர் என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன். I don't deserve worthiness. I'm not worthy. I'm not sufficient enough to have you under my roof. But I strongly believe in your words. உமது வார்த்தையில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றான். அந்த கணமே அவனுடைய நோய் நீங்கிற்று என்று சொல்லப்படுகிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, பிறர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோமோ, ஆசை கொள்ளுகிறோமோ, செபிக்கிறோமோ, வேண்டுதலாய் எழுப்புகிறோமோ, ஆண்டவரே, அதை முதலில் நாங்கள் செய்ய எங்களுக்கு வலிமையை தாரும், ஆற்றலை தாரும், கிருபையை தாரும். எங்களை தொடும், உச்சம் தலை தொடங்கி உள்ளங்கால் வரை தொடும், உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் தொடும், எல்லாவற்றையும் நலமாக்கும். ஆண்டவரே, உம்முடைய தொடுதலால் பரிபூர்ணமாய் நலமடைந்த நான் உம்மை போல் இருக்க, உம்மை பிரதிபலிக்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி நீர் உம் உயிரையே எனக்காக கொடுத்தீரோ அப்படியாய் நானும் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல்
நீ சொல்லுகிறபடி நான் வாழ எனக்கு கிருபை செய்யும் ஆற்றலை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். முழந்தால் படியிடுவோம். இயேசுவே நீர் தொட்டால் போதும், இயேசு முன்பாக முழந்தால் படியிட்டு எல்லாம் ஆசீர்வாதத்தை அற்புதம் கேட்போம். காணும். நம்மை தொடுகின்ற கடவுள், இயேசுவே நீர் அற்புதங்களை செய்கின்ற கடவுள், போதும், சுகம் தருகின்ற கடவுள், சுத்தமாக்குகின்ற கடவுள். என் மனமெல்லாம் மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மாறும். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, என்னை முற்றிலுமாய் அறிந்திருக்கிற கடவுளே, என்னை அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். என் வாயை தொடும், என் நாவை தொடும், உம் புகழை பாட ஆண்டவரே வகை வகையான ராகங்களை தந்திருக்கிறேன். இந்த நாவை கொண்டு உம்மை ஆராதிக்க, உம்மை புகழ, உம்மை போற்ற, உம்மை குறித்து சதா காலமும் நான் பேச எனக்கு வரத்தை தாரும், சுகப்படுத்தும், தொடும் என்று சொல்லி கேட்போம். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீர். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் ராகங்கள் பாட செய்வீரே. இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, வாழ்வு தருகின்ற உயிருள்ள வார்த்தைகளை கேட்க, பலன் தருகின்ற வார்த்தைகளை கேட்க என்னுடைய செவிகளை படைத்தீர். ஆனால் இயேசுவே, உலகத்தினுடைய காரியங்கள் சதா காலமும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை கேளாத அளவுக்கு அது தடுக்கின்றது. தொடும், குணப்படுத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் முதன்மையானவளாயிருக்க உமது வல்லமை, உமது கிருபை, உமது ஆற்றலை, உமது மனதை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். எவ்வொளியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீர். எவ்வொளியும் கேட்காத என் காது கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் நீர் கொடுத்த மாபெரும் அதிசயம். உம்மை காண்பது, உலகை காண்பது, படைப்பை காண்பது, அதிசயத்தக்க இயற்கையை காண்பது, வளங்களை காண்பது நீர் கொடுத்த இந்த கண்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கியபடி இருக்க, உம்மை குறித்த சிந்தனைகளில் இருக்க மது ஆற்றலை தாரும். தீயதை தவிர்க்க,
நல்லதை பார்க்க, நல்லவற்றில் இருக்கின்ற நல்லவரான உம்மை பார்க்க மது அருளையும் ஆற்றலையும் தாரும். நான் பார்க்கின்ற எல்லாம் ஆண்டவரே மிக அழகாயிருக்கிறது, நன்றாயிருக்கிறது என்று பாராட்டக்கூடிய மனதினை எனக்கு தாரும். எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உண்பதனம் காண செய்வீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வளமானவும் வதனம் காண செய்தீரே. இயேசுவே தொட்டால் போதும் என் உடலெல்லாம் சுகம் காணும். இயேசுவே சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே 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 மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே 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 என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். பேரன்புக்குரியவர்களே, புனித அன்னை தெரேசா சொல்லுகின்றார், சிலுவையில் நான் பார்க்கின்ற இயேசுவுக்கு உடல் இருக்கிறது, உயிர் இல்லை. ஆனால் நற்கருணையில் நான் பார்க்கின்ற இயேசுவுக்கு உயிர் இருக்கிறது, உருவமில்லை என்று சொல்லுகின்றார். 5 காய வரம் பெற்ற புனித தந்தை பியோ சொல்லுகின்றார், நற்கருணையில் அமைதியின் இளவரசரான இயேசு தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகின்றார். ஒப்பு கொடுத்து செபிப்போம். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே ஆண்டவரே, மிகுந்த வேதனையோடு, மிகுந்த வலியோடு, மிகுந்த காயங்களோடு, பெரும் பிரார்த்தனைகளோடு, வேண்டுதல்களோடு, ஜெபங்களோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு, சோர்ந்து தளர்ந்து விழுந்து எழுந்து ஆண்டவரே உம்மை காண வந்திருக்கிறோம். நீர் எங்களை தொடுவதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தொடுதலை நாங்கள் உணர்கிறோம், சுகத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் சாமி. ஆண்டவரே, நாங்கள் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்கிற நம்பிக்கையில் ஜெபியுங்கள் என்று சொன்னீரே. நன்றி சொல்லுகிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் எங்களை தொட்டு குணமாக்குவதற்காய், அரவணைத்து எங்களை குணமாக்குவதற்காய், உச்சி முகர்ந்து எங்களை குணமாக்குவதற்காய், எங்களுடைய நம்பிக்கையை கண்டு எங்களை குணமாக்குவதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்தை எங்களுக்கு நீர் தருவதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த பொன் விதியை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க நீர் கொடுக்கின்ற கிருபைக்காக, ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பிறர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நாங்கள் விரும்புகிறவற்றை முதலிலே நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உமது அருளை தாரும், உம்முடைய ஆசீரை தாரும், உம்முடைய கிருபையை தாரும். ஆண்டவரே, அது உமக்கு பிடித்தமானதாய் இருக்கிறது, அதை நாங்கள் செய்வதற்கு உமது அருளை தாரும். ஆண்டவரே, எங்கள் எல்லா ஜெபங்களையும் கேட்பவரே, எங்களை இலகுவாய் மாற்றுகிறவரே, கழுகு தன் குஞ்சுகளை தோளில் வைத்து சுமப்பது போல் ஆண்டவரே எங்களை உமது இரக்கைகளின் மறைத்து கொண்டு பாதுகாப்பாய் எங்களை பாதுகாக்கிறீரே. நன்றி சொல்லுகிறோம். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு நன்றி, நீர் காட்டுகின்ற இரக்கத்திற்காய் நன்றி, நீர் பொழுகின்ற மேலான காருண்யத்திற்காய் நன்றி. ஆசீர்வதியும் சாமி. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுக்குரிய எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற குருத்துவத்தினுடைய ஆசீர்வதிக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள்
நிலைக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக்கு. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது திருப்பாடுகளின் நீங்கா நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்பொழுதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஆராதனை உமக்கே நாளெல்லாம்